வணக்கம். புஷ்பா 2 ஒருத்தங்க பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்க வச்சாச்சு. அவங்கள வந்து ஸ்கேம் பண்ணி ஒரு வழியா புஷ்பா 2 பார்க்க வச்சாச்சு. புஷ்பா 1 பார்த்துருக்கீங்க தானே? ஓ, பார்க்காம புஷ்பா 2 பார்த்துட்டீங்க. தெரியாதுதான். ஆனா எனக்கு அப்பவே தெரியுது என்ன பண்ணணும்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கமர்ஷியலா அந்த ஃபைட் எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் ஏதோ ஜாலியா போணுச்சு. அவ்வளவுதான் அந்த படத்தை. எனக்கு தெரியல. எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். லைக் கீழே எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோட ஒப்பீனியன் வந்து எனக்கு பிடிக்காது பர்சனலா. யாரு? அல்லு அர்ஜுன்? அல்லு அர்ஜுனன் தெலுங்கு மூவிஸ் இல்ல. தெலுங்கு மூவிஸ் நிறைய பாத்திருக்கோம். பாகுபலி, மகதீரா, அது மாதிரிலாம் நிறைய பாத்திருக்கோம். என்னமா எனக்கு இந்த ஜோன் வந்து பிடிக்கல. அது என்ன சொல்லுவாங்க, ஓவர் பிரைஸ்டு விஷயம் மாதிரி. இது எனக்கு அது நார்மலாவே பிடிக்காது. இது கிடையாது அப்படிங்கிறது. ஆமா, எனக்கு தமிழ் மூவியா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது சின்ன விஷயமா ஓவர் பிரைட் இருந்தாலுமே எனக்கு அது பிடிக்காது. அது இது வந்து ரொம்ப 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 ஓவரா இதை உடனே கம்பேர் பண்ணி கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற, பரிதாப ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கங்குவாஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எடுத்தா மட்டும் 100 கோடி வருது, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, தமிழ் படத்தை சப்போர்ட் பண்றீங்க. நல்ல என்டர்டைன்மெண்டா இருந்தா எல்லாருமே. நான் என்ன சொல்றேன், இது வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் படம்லாம் இல்ல. இதோட கம்பேர் பண்ணும்போது கங்குவா ஓகே, ட்ரை பண்ணிருக்கலாம். நம்மளுமே சொல்றேன், பாத்துருக்கலாம். இதுவே பார்க்கும் போது அதை பாத்துருக்கலான்றத என்னோடது. ஏன் நம்ம அது மிஸ் பண்ணோம்னு எனக்கு தெரியல கங்குவாவை. என்ன எனக்கு சுத்தமா கங்குவாவை அது சூர்யாக்காக பாக்கலான்ற ஒரு சான்ஸ் இருந்துச்சு பாக்குறதுக்கு. இது யாருக்காகவுமே எனக்கு பாக்கணும்னு தோணல. ஸ்ரீவல்லிக்காக பாத்துருக்கலாம்ல. நேஷனல் கிரஷ். அது வாய்ஸா விடால ரோஸ் போட்டிருக்காங்க. லைக் பாப்போம், ஈஸி 1000 crore. அது ஆல்ரெடி தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இது வர்த் இல்லைன்னு நானு. ஏமாத்தி வித்துட்டாங்க. இன்டர்ஸ்டெல்லர் வருவான், இந்தியால இருக்க ஏதாச்சும் பெஸ்ட் ஐமேக்ஸ் ஸ்கிரீனுக்கு டிராவல் பண்ணிலாம் போய் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. புஷ்பா டேஷ், உன்னால இன்டர்ஸ்டெல்லர் ரீ ரிலீஸ் ஆகாம போய் 4K தியேட்டர்ல கூட பார்க்க விடாம பண்ணிட்டேடா. சத்தியமா ரோஸ்ட்னு ஒண்ணு போட்டு டேய் நீ செத்தடான்ற மோட்ல தான் படத்துக்கு போனேன். வழக்கமா நாம பண்ற மாதிரி ஃபுல் படத்தையும் கண்ணை மூடிட்டு பேஷ் பண்ற மாதிரி இந்த படத்துக்கு பண்ண முடியாது. ஏன்னா இதுல கொஞ்சம் நிறையவே பாசிட்டிவ்ஸ் இருக்குது. எனக்கு தெரியல பாப்பேன். பட் அதுக்காண்டிலாம் இந்த படத்துக்கு சொம்படிச்சிட முடியாது. ஏன்னா எப்பயும் போல நாம ஜானர்ல கிழிச்சு ரோஸ்ட் பண்ற மாதிரியே அவனுங்களே நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கானுங்க. புஷ்பா 1 10 காசுக்கு மதிக்காத என்ன மாதிரி ஒரு ஆளால புஷ்பா 2 ஏன் முழுசா ரோஸ்ட் பண்ண முடியல? அதுவும் இத்தனை வன்மங்களுக்கு நடுவுலயும் இவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லாம டோட்டலா பார்த்தா இந்த படத்தோட 40 to 50% நல்லா இருக்குது. மிச்சம் இருக்குது ரோஸ்டபிள் கண்டென்ட். அதை அடுத்து பார்ப்போம். பட் அந்த 40 to 50% வந்துட்டு ரொம்ப ஆர்கானிக்கான சினிமா. நீங்களாம் அப்படியே கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். தடுக்கி விழுந்த தியேட்டருக்கு போனீங்கன்னா இந்த படத்துல 40 to 50% கண்டிப்பா என்ஜாயபிளா தான் இருக்கு. தெலுங்கு ஆக்ஷன் படங்கள்னாலே இதெல்லாம் நம்புற மயிராவா இருக்குன்ட்டு தோணாத ஆக்ஷன் படமே இருக்க முடியாதுதான். அவ்வளோ ஓவரா கிரிஞ்சு பண்ணி தான் வச்சிருப்பாங்க. புஷ்பா 2மே டோட்டல் கிரிஞ்சு தான். பட் என்ஜாயபிள் கிரிஞ்சா இருக்குப்பா. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இரிட்டேட்டிங் கிரிஞ்சுன்னு பார்த்தா சென்டிமெண்டலா கிரிஞ்சு பண்ணா இரிட்டேட் ஆகும். பிரீச்சியா ஆர் ஏதாச்சும் கருத்து சொல்றேன்னு பண்ணாலும் இரிட்டேட் ஆகும். ஒரு மொக்க விஷயத்தை ஏதோ பெரிய இன்டெலிஜென்ட்டாவே பண்ணாலும் எரிச்சல் ஆகும். அதே நேரத்துல சீரியஸா கிரிஞ்சு பண்ணாலும் எரிச்சல் ஆகும். இதெல்லாம் இல்லாம கிரிஞ்சாவே பண்ணா தியேட்டர்ல ஜாலியா சிரிச்சுட்டே பாக்குற மாதிரி ஒரு கண்டென்ட் கிடைக்கும். அதான் இந்த புஷ்பா 2. ஏண்டா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையாடான்ற மொமெண்ட்ஸையே யோசிச்சு புதுசா ஓவர் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுதான் குபீர் சிரிப்புகளுடன் சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்லி என்டர்டெய்னிங்காவும் இருக்குது. இதுக்கு ஒரு சொல்லணும்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வருது. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல புஷ்பா ஆளுங்களை புடிச்சு வச்சிருப்பாரு நம்ம ஃபாஃபா. சரின்ட்டு ஃபாஃபா இல்லாத நேரத்துல புஷ்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாங்க வீட்டுக்கு போலாம்ட்டு எல்லா செல்லையும் திறந்து விட்டு கூட்டிட்டு போக பாப்பாரு. போலீஸ்காரங்கள்லாம் இரு புஷ்பா, நீ இவங்களை கூட்டிட்டு போயிட்டா எங்க வேலை போயிரு புஷ்பா, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நாம அந்த ரைட்டரா இருந்தா என்னத்த யோசிச்சிருப்போம் சொல்லுங்க? எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டான், இல்ல போலீஸ் ஸ்டேஷனே உடைச்சிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டான்னு தான் ஏதாச்சும் யோசிச்சிருப்போம். ஆனா இதெல்லாம் மொக்கையாக தான் இருந்திருக்கும். ஆனா இவனுங்க ஒண்ணு பண்ணிருந்தானுங்க,
கெட்ட சிரிப்பா இருந்திருந்தாலும் குட் ஒன்றா டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா வேலை போயிரும்ட்டு போலீஸ்காரங்க கேக்குறாங்க, கட் பண்ணா எல்லா போலீஸும் லைன்ல நிக்குது. உனக்கு சம்பளம் எவ்வளவு, 10,000, எவ்வளவு லஞ்சம் வாங்குவ, அது இவ்வளவு, எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது, அது இத்தனை வருஷம்ட்டு, இந்த 20 லட்ச ரூபா புடி, இந்த 30 லட்ச ரூபா புடி, இப்பயே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போ, நான் இவனுங்களெல்லாம் அப்படியே கூட்டிட்டு போறேன்னு ஒரு சீன் இருக்குது. ஸ்டூபிடிட்டி அட் பீக் தான் இது. ஆனா இதை ஒருத்தர் யோசிச்சிருக்கான் பாருங்களேன். புஷ்பா சட்டால நெருப்பு பற்றும், அதை உடனே அணைச்சிடாம சிகரெட் எடுத்து அந்த நெருப்புலயே பத்த வச்சுட்டு அப்புறம் அந்த நெருப்பை அணைச்சு அந்த அணைஞ்ச சாம்பலை முதுகு பின்னாடி கைரேகை அடிச்சு புஷ்பாதி பிராண்டுடான்ட்டு போவான். இதெல்லாம் கூட விட்டுட்டு படத்தோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். கடத்தல்காரன்றனால பழக்க வழக்கத்தெல்லாம் பணம் கொடுக்கறதோட வச்சுக்கணும், அதை தாண்டி கையை குலுக்கி முத்தம்லாம் கொடுத்து போட்டோ எடுக்க கூடாதுன்ட்டு சிஎம் புஷ்பாவை பார்த்து இன்சல்ட் பண்ணிடுவாரு. உடனே புஷ்பா கம்பேக் குடுக்கறேன்ற பேர்ல தான் கூட போட்டோ எடுத்துக்காத சிஎம் மேல காண்டாவான். நீ என்னடா வேணா என் கூட போட்டோ எடுக்கிறது, நான் யாரு கூட போட்டோ எடுக்கிறோனோ அவனையே சிஎம் ஆக்கி அவன் கூட அடுத்து போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வீட்டுல மாட்டுறேன் பாருடான்ட்டு தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சப்பு ஸ்டோரி தான். கோல்டிஸ் கிட்ட இருந்து நான் அப்படியே பெரிய நல்ல சினிமாவெல்லாம் எதிர்பார்க்க போறது இல்ல. நீ பண்ற கிரிஞ்சையாச்சும் எரிச்சல் ஆகாம ஒழுங்கா பண்ணுன்றதுதான் என்னோட மினிமம் லெவல் எக்ஸ்பெக்டேஷன். அத செம்மையா சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு இந்த படத்தோட 40 to 50%. பார்ட்லாம் பிரில்லியண்டா யோசிக்கிறேன்ற பேர்ல லூசு குமுட்ட மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் இதுல ஃபாஃபா கேரக்டருக்கு தெரியாம நான் ஒரு கடத்தல் பண்றேன் பாருன்ட்டு ஒண்ணு பண்றான் புஷ்பா. அதெல்லாம் ரொம்ப ஸ்டூபிடா இல்லாம கொஞ்சம் ஏதோ பாக்குற மாதிரி ஒண்ணு பண்ணிருந்தானுங்க. புஷ்பா அந்த சிக்கந்தர் போலீஸா அந்த கேரக்டருக்கும் நடுவுல வர எல்லா சீன்ஸுமே ஃபன் மேக்ஸா தான் இருந்துச்சு. இவனுங்க எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா கிரிஞ்சு பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வலிமையிலலாம் சார் நீங்க வேற மாதிரி சார்ன்னு சொன்ன உடனே நாங்க வேற மாதிரி பாட்டு வரதே எவ்வளவு எரிச்சலாகி ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இவனுங்க கான்ஃபிடென்ட்டா எல்லா சாங்ஸுமே இப்போ ஃபாஃபா கேரக்டர் மண்டேல புஷ்பா புஷ்பான்ட்டு ஓடிட்டே இருக்குன்னு சொல்லும், உடனே புஷ்பா புஷ்பான்ட்டு பாட்டு வரும். உன்னை நினைச்சாலே ஃபீலிங்ஸா இருக்கு சாமின்ட்டு புஷ்பா ஒய்ஃப் சொல்லும், உடனே ஃபீலிங்ஸ் பாட்டு வரும். அந்த ஐட்டம் சாங் கிஸ்கு பாட்டுக்கெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்றானுங்க. பரவாயில்லப்பா நல்லாதான்ப்பா இருக்குன்ற அளவுக்கு அந்த படத்துல ரைட்டிங் நல்லாதான்ப்பா இருந்துச்சு. ஆனா பாட்டு எல்லாம் கன்றாவியா இருக்குது. அது டிஎஸ்பி நினைச்ச ஒரு சங்கட்டமான விஷயம் தான். கேவல கர்மாந்திரமா இருக்கும்னு நினைச்ச படம் இந்த அளவுக்கு இருக்கதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் இன்டர்வல்லாம் அவ்வளவு லென்த்தியான வெறும் டிராமா மட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே என்கேஜிங்கா இருந்துச்சு. சோ நீங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா ஜாலியா சிரிச்சுட்டே பாக்குற மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான படமா தான் இதோட 40 to 50% இருக்குது. போதும் இது வரைக்கும் பாசிட்டிவ் ஆக்சுவல் ரோஸ்டுக்குள்ள வந்தோம்னா வாங்க 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 இதுக்குதான் வெயிட் பண்றீங்க. இவரோட வாய்ஸ் கண்டெய்னருக்குள்ள 40 நாள் நாரி போயாச்சும் ஏதாச்சும் வெளிநாட்டுக்கு போய் இன்டர்ஸ்டெல்லார் பார்த்திருப்பேன் தெரியுமாட்டு தான் ஃபர்ஸ்ட் சீனே தோணுச்சு. எதுக்கு வச்சானுங்கன்னு தெரியாம இருக்க அந்த ஓபனிங் சீனை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா, நான் போன வீடியோல சும்மா சொன்னேன், என்னடா சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயே சண்டைக்கு போய் பிரதமர் ஆகிற மாதிரி கூட சீன்ஸ் எடுங்கடான்ட்டு ஒரு விரக்தியில சொன்னேன் சும்மா. ஆனா அநேகமா தேர்ட் பார்ட்ல பிரதமராவே கூட ஆகிருவான் போலன்ற மாதிரி கிளைமேக்ஸ் முன்னாடியே ஆந்திராவை பூரா டேக் ஓவர் பண்ணிடுவான். அப்புறமா கிளைமேக்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜெகபதி பாபு உட்கார்ந்து இருக்காரு, அவரோட சண்டை போட்டுக்கிட்டான்ற மாதிரி முடிக்கிறானுங்க. ஒரு அளவுக்கு மாதிரி ரொம்ப அநியாயத்துக்கு ஓவரா இறங்கி இந்த லோக்கியோட நோய் பரவி 2000 கோடி 3000 கோடி 2000 டன்னு தரேன் 5000 கோடி ரூபா கொடு, அதுல 100 கோடி கழிச்சுக்க நீ வந்து ஹெலிகாப்டரை வாங்கிக்கிறேன்ட்டு இந்த புஷ்பாவோட யூனிவர்ஸ்ல புஷ்பாக்கு எதுக்குமே லிமிட் கிடையாதுன்ற மாதிரி இருக்குது. லிட்டரலி நிறைய பேருக்கு ஒன் டே டிசையராக நினைச்சு ஆசைப்படுற ஒரு லைஃப் ஸ்டைல் தான் புஷ்பாவுடையது. ஸ்ரீவல்லி மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட ஒரு ரூம்ல மேட்ரு பண்றது போர் அடிச்சு போய் மேட்ரு பண்றக்காண்டியே பல ரூம்கள் வச்சு அவ்வளவு பெரிய வீடு கட்டி ஏலியனுக்கே அளவுக்கு அவ்வளவு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கான். எப்படிடா அவ்வளவு பணம் கேட்டா மலையில வெட்டி வெட்டி அனுப்பிச்சுட்டு இருக்கான். போங்க போங்க உனக்கு மரத்தை பெத்து போடதானே நான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கேன்ற மாதிரி. நல்ல வேளை ஸ்ரீவல்லி பிரெக்னன்ட் ஆனா, இல்லைனா நீ வரலைனா இவளை குத்தி கொதறி இருப்போம். ஏதோ வந்துட்டல வேலைய பார்த்துட்டு போ. அந்த குழந்தை பிறக்க போகுதுன்றதுக்கு ஒரு சென்டிமெண்ட் புளியறானுங்க. அதுக்கு அடுத்து வரேன். பட் அந்த கோயில் சீக்வன்ஸே அநியாயத்துக்கு பெருசா இருக்கும். ஒரே சீன்ல 2 பாட்டு ஒரு ஃபைட் சென்டிமெண்ட்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனா அது அப்படியே வெட்டி தூக்கி எறிஞ்சிடலாம்ன்ற மாதிரியும் தோணுது. ஏன் அந்த சீன்னா படத்துக்கு நடுவுல மெயின் வில்லன் செத்துருவாப்ல. அதெல்லாம் நல்ல வேளை ஏற்கனவே என் தலைமை ஃபாஃபாவை கூப்பிட்டு
டோட்டலா கேவலப்படுத்தி வச்சிருந்தானுங்க. ஆனா அட்லீஸ்ட் சாகுறப்பயாச்சும் ரொம்ப கேவலப்படுத்தாம ஒரு டீசென்டான சாவை கொடுத்து மெயின் வில்லனை முடிச்சு விட்டுட்டா அப்புறமும் படம் ஒரு அரை மணி நேரம் ஓடுது. எப்படின்னா ஒரு திடீர் வில்லன் வந்து எரிச்சல் ஆகிட்டு இல்ல. போன வீடியோல சொன்னேன்ல, கோல்டீஸ் ஒருமைப்பாடுன்றது காஜில மட்டும்தான்டா இருக்குதுன்ற மாதிரி மறுபடியும் ஒரு காஜியான் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வருது. போன படத்துல ஜாலி ரெட்டி சுப்படி வாங்கி படுத்துட்டான்றனால அதே கேரக்டரைசேஷன்ல இன்னொரு கிறுக்கனை கூட்டாந்து சம்பந்தம் இல்லாம கோயில்ல வந்து புஷ்பா தங்கச்சியை அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன் கிளைமேக்ஸ்ல அகைன் தங்கச்சியை கடத்தி வச்சுப்பான். இந்த புஷ்பா போயிட்டு பல்லாலே கடிச்சு சண்டை போட்டு தங்கச்சியை காப்பாத்திடுவாரு. இதுதான் கிரிஞ்சு கிளைமேக்ஸ். இதுல என்னன்னா அவன் தங்கச்சியை டார்ச்சர் பண்ண அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அது இதுன்ட்டுலாம் பண்ற மாதிரி காட்டுவானுங்க. அதை பார்த்தா ஐயோ அவன் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நமக்கு அந்த மாதிரியே தோண மாட்டேங்குது. நம்ம மைண்ட் வெளியே வெளியே வருது. ஏன்னா இவங்களோட கிரிஞ்சு சினிமா யூனிவர்ஸ்ல அவன் தங்கச்சி டார்ச்சர் பண்ணப்பட்ட அதே ட்ரெஸ் கோட்ல ஒரு பொண்ணு ஐட்டம் சாங்ல வருது. இப்போ இவரோட குடும்பத்துல இவர் தங்கச்சினா இவர் அப்படியே சேலையை எடுத்து பொத்தி மானத்தை காப்பாத்துவாரு. ஆனா யாரோ தெரியாத ஒருத்தி தானன்ட்டு அவ கூட ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு ஆடிட்டு இருப்பாருன்ற மாதிரி இந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் எனக்கு வர வர ஸ்பைசி டைவர்ஷனாக இல்லாம இரிட்டேட்டிங் டைவர்ஷனாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி எனக்கு உறுத்திட்டே இருக்க விஷயம் என்னன்னா அவன் ஒண்ணு நாட்டுக்காக ஒரு நல்ல மண்ணாங்கட்டியும் பண்ணலடா. செம்மரம் கடத்துற ஒரு எச்ச பொறுக்கிதான் இவன். அவனை என்னத்துக்கு இவ்வளவு குளோரிஃபை பண்றாங்கன்றது எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. பண்றாங்களா ஒண்ணுமே புரியல. இந்த புஷ்பான்றவனால அவனையும் அவன் பொண்டாட்டியும் தவிர வேற யாருக்காச்சும் நல்லது நடந்துச்சான்னு பார்த்தா நத்திங், ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒரு தற்குறிய குளோரிஃபை பண்ணி படத்துக்கு படம் தெலுங்காண்டாண்டு வேற ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிறானுங்க. அப்பா இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? இல்ல ப்ரோ, அடுத்த படத்துல அவர் திருந்துற மாதிரி என்ன பண்ணாலும் அப்போ 2 படமா நல்லா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு எப்படியும் இது 1000 கோடி அடிக்க வச்சுட்டு போயிருவீங்க. உங்களெல்லாம் யாருடா கேட்பான்ற மாதிரி எரிச்சல் ஆகுது மக்களே. எஸ், இட்ஸ் an entertaining film தான். இந்த படத்தை பாருங்கன்ட்டு என்னால சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது மக்களே. இதுக்கு மேல அந்த குடும்ப சென்டிமெண்ட்டுகள் எல்லாம் எனக்கு ரோஸ்ட் பண்ண கூட மனசு வரல. அவ்வளோ எரிச்சலான விஷயம். அதெல்லாம் படம் பார்த்தவங்க யாராச்சும் நல்லா ரோஸ்ட் பண்றவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. மத்தபடி போதும்டா உங்க பேன் இண்டியன் பொங்கச்சோறுன்ற மாதிரி இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி ரோஸ்ட் நினைக்கிறேன். மேல ஏதாச்சும் கிறுக்கனுங்க வரானுங்கன்னா முன்னாடியே கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்கப்பா, நான் கொஞ்சம் ரெடி ஆயிக்கிறேன். ரைட்டா? அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நாம 2 பேரும் போய் அவர் கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுக்கணுமா? ஆக்சுவலி அதான ப்ராப்ளமே அங்க ஆகும். ஆக்சுவலி இது ரோஸ் பண்ண கூட அவர் சொன்னது கரெக்ட். ரோஸ் பண்ண கூட ஒரு இது கிடையாது, ஒர்த்து கிடையாதுன்ற அவர் சொல்ற இதை விட அசிங்கப்படுத்த முடியாது எனக்கு தெரியாது. நான் ரோஸ் பண்றதுக்குமே ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவல் கூட இந்த படம் இல்லன்ற மாதிரி. ஆமா, அதான் சொல்றல, அது ஒரு எப்படின்னு எனக்கு தெரியல. நானுமே இப்ப என்ன சொன்னேன், அந்த படம் வந்து என்ன கேட்டா என்ன கமெண்ட் பண்ண கூட நான் எங்க வீட்டுல போட்டு பார்க்கும் போதே நான் என்ன சொன்னேன், எதுக்காக போட்டோம்னா அந்த படத்தை போடும், அதுல வர சீன்ஸ் கிரிஞ்சா கண்டிப்பா இருக்கும், அதுல மாட்டுக்கருத்தே இருக்காது, அதை நம்ம என்ஜாய் பண்ணி அவங்களை கலாய்ப்போம் அப்படின்னு அந்த கான்செப்ட்ல தான் படமத்தை. ஆக்சுவலா என்ன அண்ணன் சொல்லல, கிரிஞ்சா தான் இருக்கு, ஆனா அது பாக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வரல, அது கூட வரலன்றேன். அது கிரிஞ்சால ஒரு மாதிரி அந்த இரிட்டேட்டிங்கா இருக்கும்னுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. அது நம்மள பார்த்தா என்ன லூஸ் மாதிரி தெரியுதாங்கிற மாதிரி. அதனாலதான் இப்ப இதை நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம்னா ஐயோ நான்லாம் ஸ்டார்டிங்ல எழுந்து வந்திருப்பேன். 120 ரூபா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த மாதிரி படத்தை பார்க்கறது. ஓகே, வேறு ஒரு சூப்பரான ஒரு ரோஸ்டார் வீடியோஸ்ல மீண்டும் சந்திப்போம். நல்ல படம் ரோஸ்ட் பார்ப்போம்.